ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 15வது வாரத்தில் வருகின்ற திங்கட்கிழமை நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக விடுதலை பயண நூலில் இருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே யோசேப்பை அறியாத ஒரு மன்னன் எகிப்திலே தோன்றுகிறான். அவன் இஸ்ரேல் மக்கள் மீது பொறாமைப்படுகிறான். ஏனென்றால் அவருடைய வளர்ச்சி அப்படி இருந்தது. மக்கள் தொகையிலே பலுகி பெருகி இருந்தார்கள். ஏனென்றால் எகிப்து நாட்டிற்கு செல்வதற்கு முன்பதாக நம் ஆண்டவர் யாக்கோப்போடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார். நீ எகிப்து செல், நான் உன்னோடு வருவேன், உன்னை நான் பெரிய இனமாக மாற்றுவேன், உன்னை மீண்டுமாக எகிப்திலிருந்து கொண்டு வருவேன் என்ற வாக்குறுதி. அந்த வாக்குறுதி யாக்கோப்பு இறந்தாலும் அவருடைய சந்ததியினர் மீது ஆண்டவர் கனிவு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர்களை பலுகி பெருக செய்தார். எத்தனையோ அழுத்தங்கள், எத்தனையோ வேலை பளுக்கள், எத்தனையோ பிரச்சனைகள் அவர்களுக்கு அந்த மன்னனால் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் கடவுளுடைய வாக்குறுதி அவர்கள் மீது இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் ஏறத்தாழ அப்படித்தான் அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையிலே என்ற நற்செய்தி வாசகத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். நான் அமைதியை கொணர வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள்? இல்லை, வாளை கொணர வந்தேன். மகளுக்கு எதிராக தாயையும் மகனுக்கு எதிராக தந்தையும் நான் மாற்றுவேன். உங்களுடைய எதிரி உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய எண்ணங்கள் மற்றவருடைய எண்ணமாக இருக்க முடிவதில்லை. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்க வேண்டும் என்று ஒருவர் நினைக்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்க வேண்டும் என்று மற்றொரு நினைக்கின்ற பொழுது இங்கே பிரச்சனைகள் தான் ஏற்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். என்னை விட தன் மகனையோ மகளையோ அதிகமாக அன்பு செய்வோர் என்னுடையோர் என சொல்ல தகுதியற்றவர்கள். ஏனென்றால் கடவுளை நாம் அன்பு செய்ய வேண்டும். அந்த கடவுளுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எனது சிலுவையை சுமக்காமல் என்னுடைய சீடர் என்று சொல்ல தகுதியற்றவர்கள் யாருமே. அதனால் துன்பமும் துயரமும் நம் ஆண்டவரால் நமக்கு வருகிறது என்றால் அது நாம் ஏற்படுத்தி கொண்ட வலியும் வேதனையும். அவரால் நமக்கு துன்பமும் துயரும் ஒருபோதும் வராது. நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி என்றால் அந்த கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ள துன்பம் துயரம் வரும். எப்படி என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவரை நேசிக்க கூடாது, அவரை ஆராதிக்க கூடாது என்று பலர் சொல்லுகின்ற பொழுது அதையும் மீறி நீ ஆண்டவரை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம் கடவுள் வாழ்வோரின் கடவுள். அவருடைய சீடராக இருப்பதே நமக்கு பெருமை. அந்த அன்பிலே தொடர்ந்து நிலைத்திருக்க வர வேண்டி ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.